இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க் வச்சு ஸ்டார்டர்ஸ் எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், தயிர், தனியா பொடி, உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, கருப்பு உப்பு, கடுகெண்ணெய். 150 ml தண்ணியில் 50 கிராம் சோயா சங்க்ஸ் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. சோயா சங்க்ஸில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு பெருசாகிடும். இதுலேருந்து தண்ணியை செப்பரேட் பண்ணுறதுக்கு கையால் பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் 6 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சமாக கடுகெண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இதை மூடிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதில் இருக்கிற எல்லா ஃப்ளேவர்ஸையும் சோயா சங்க் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த சங்க்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு டூத் பிக்கில் இதை ஒன்றா கோத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இரும்பு கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம கோத்து வச்சதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை பொரிக்கிறதுக்கு மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக விட்டுடுங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு எல்லா சைடும் லைட் ப்ரௌன் ஆன உடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை இப்படியும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா இந்த தனியாக எடுத்துகிட்டு க்ரீம் சீஸோட மிக்ஸ் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. 1/2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு க்ரீம் சீஸோடு சேர்த்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சுவையான 2 விதமான சோயா ஸ்டார்டர்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.